ஹாய் ஹலோ தப்போவாணி நேயர்களே, நமஸ்காரம், வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இது ரேடியோ தப்போவாணி சீனியர் சிட்டிசன்ஸ் ரேடியோ ஸ்டேஷன், ப்ராட்காஸ்ட் ஃப்ரம் தப்போவன் சீனியர் சிட்டிசன்ஸ் ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ், கோயம்புத்தூர். சரி, இன்னைக்கு நம்ம கூட இருக்கார் ஒரு புது கெஸ்ட், புது விஐபி, தி ஆக்டோஜெனேரியன் இன் த காம்ப்ளெக்ஸ், ராகவேந்திர ராவ். அவர் என்ன பண்ண போகிறார் பார்ப்போம் இன்னைக்கு. ராவ் சார், குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம். எப்படி குட் இருக்கீங்க? மார்னிங். நல்லா இருக்கேன் சார். கொரோனா ஒன்றும் கஷ்டப்படுத்துறீங்க? ஒன்றும் இல்லை சார். வெரி குட். ஆமாம், நீங்கள் என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நான் ம் ஒரு 2 இங்கிலீஷ் போயமும் ஆ 2 தமிழ் கவிதையும் ஆ நான் எழுதியிருக்கேன். ஓஹோ தப்போவனம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அதை நான் பகிர்ந்து கொள்ளலான்னு ரொம்ப நாளாக ஆசை. ஓஹோ அதை நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியர் கவிஞர் வைரமுத்து வைரமுத்தெல்லாம் இல்லை, என்னுடைய கடவுளுடைய ஒரு முத்து. சரி, இது ஒரு முத்து. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்க. படிக்கட்டுமா சார்? எல்லாம் ரெடியாக இருக்காங்களா? ஓகே சார். ஃபஸ்ட்டு ஆங்கிலத்தில் எனக்கு தோன்றிய ஒரு சில வரிகளை நான் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு சிரிப்பு, ஸ்மைல், புன்முறுவல், அதை பற்றி ஒரு கவிதை. நான் நிதானமாக படிக்கிறேன். ஒவ்வொரு லைனும் நீங்கள் நண்பர்களாகிய நீங்கள் கேட்டு சிரிக்க வேண்டியது, சிரிக்கணும், யோசிக்கணும், சிந்திக்கக்கூடியவை. ஓகே, ஐ வில் ஸ்டார்ட் நவ். ஸ்மைல், a universal gift of God. No effort, no expense, no practice, no fraud, for a smile coming from a pure heart. Smile of a child, smile of a grandma are worth to be snapped and makes all of us to clap. Flowers smile and grass with dew too. Smiling face is easy to draw, as done by Leonardo da Vinci, a great Italian poet of Renaissance. All gods smile. I have never seen frowning God. Have you? Smile flashes friendship and makes us forget our hardships. Smile binds people together. Smile signs a new contract of growth, of everlasting happiness. Blessed is one who smiles on every occasion. இது ஒரு ஸ்மைலை பற்றி ஒரு போயம். எக்ஸலன்ட் சார், சூப்பர், பியூட்டிஃபுல். அடுத்தது நான் என்ன படிக்கணும்னு நினைக்கிறேன்னா, ராத்திரியில் தூங்குறதுக்கு முன்னால எல்லாரும் கடவுளை தியானம் பண்றோம். அதுக்கு ஒரு ஆங்கில கவிதை வடிவில் ஒன்று எழுதியிருக்கேன். நீங்கள் எல்லாரும் விரும்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். இது ஹெட்டிங் நைட் ப்ரேயர். பிஃபோர் ரிட்டையரிங் எவ்ரிபடி மேக் இட் a point to say, today was a useful day, God, and I made dolls out of clay. I swam and swam to touch horizon. Nearer I went, farther it has gone. Never did I give up nor lost. Each stroke I swam was a lesson taught. In every being there is a Milton or Einstein. An equation solved is a knowledge gained. 2 lines of verse written with care is worth millions for others to share. At the end of the day, plan for tomorrow. Bundle up your worries and sorrow. Thank God for this good day. Believe and be firm is the only way. Wow, excellent. Thank you. Excellent. மூன்றாவது ஒரு சின்ன பயம். அது யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. இதுக்கு கூட ஒரு கவிதை எழுத முடியுமான்னு நீங்க நினைக்கிறீங்க. எனக்கு என்னமோ தோணிச்சு, நான் எழுதியிருக்கேன். ஏணி எல்லாருக்கும் தெரியலையா? ஏணி வீட்டில் எல்லாரும் யூஸ் பண்ணுறோம். மேலே இருக்கிற பாத்திரத்தையோ புஸ்தகத்தையோ எடுக்கிறதுக்கு. அதில் இங்கிலீஷில் லேடர்னு சொல்லுவாங்க. அந்த லேடரை பற்றி ஒரு சின்ன கவிதை எழுதியிருக்கேன், ரொம்ப சின்னது. படிக்கிறேன், கேளுங்க. லேடர். Yonder behold a ladder leaning on the wall, dusty, uncared for, in a corner so tall.
lifeless things in the world teach us a lot, convey tons of several deep thoughts. Each step in the ladder never complains of our weight, at each step causing pain. Each step in the ladder tells us our progress, and then the topmost as we reach is success. Thank you. வெரி குட் சார், வெரி குட். அப்புறமா சரி இங்கிலீஷ் முடிச்சிட்டேன் இல்லையா, எனக்கு என்ன ஒரு தமிழில் ரொம்ப நாள் ஆசை கவிதை எழுதணும்னு. இப்போ எழுதியிருக்கேன், அது நீங்கள் படிக்கிறேன் கேளுங்க. இது பேர் வந்து கங்கை. கங்கை. கங்கைன்னா உங்களுக்கு எல்லாம் என்ன ஞாபகம் வருது? ரிவர் கேஞ்சஸ், காசி கஷேத்திரம். தீபாவளிக்கு கங்கை மிகவும் முக்கியமானது. கங்கா ஸ்நானம் கேட்பீங்க இல்லையா? இப்போ அந்த கங்கையை பத்தி இதுக்கு வந்து தலைப்பு நான் கொடுத்தது என்னன்னா, கங்கையின் புலம்பல். கங்கை, கேஞ்சஸ் ரிவர் லேமெண்ட். என்ன லேமெண்டேஷன் பாவம் கங்கைக்கு, பார்க்கலாமா? இறைவா, இன்று தீபாவளி, கங்கா ஸ்நானம் ஆச்சா? உன் பாவங்கள் எல்லாம் போச்சா? இது யாவரும் இன்று கேட்கும் கேள்வி. இன்று அனைத்து இல்லங்களுக்கும் நான் செல்ல வேண்டும். யாரு? கங்கை. அவர்கள் வீட்டு பாத்திரங்களில் நிரம்பி வழிய வேண்டும். அவர்கள் என்னிடம் நீராட வேண்டும். அவர்கள் பாவங்களை அகற்ற வேண்டும். மனிதன் என்னில் நீராடி தலை நிமிர்ந்து நடக்கிறான். ஆனால் நானோ அவன் பாவங்களை யுக யுகங்களாய் சுமந்து கழிவு நீரை கூறியாக்கி விட்டேன். மானிடனே, நீ குடிக்கும் நீரை சுத்தப்படுத்த ஆர்ஓ, ரிவர்ஸ் ஆஸ்வாசிஸ். உன் பாவம் சுமக்கும் என்னை சுத்தப்படுத்த யாரோ? மானிட பாவங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பேராசை, பொறாமை, கொலை, கொள்ளை, அவன் பாவங்களுக்கு முடிவே இல்லை. நரக்கன் என்ற அசுரனை அழிக்க ஒரே ஒரு கண்ணன் போதும். ஆனால் மானிடனே, உன் பாவங்களை போக்க எத்தனை கண்ணன் வேண்டும்? போதுமடா சிவனே, போதுமடா, போதும் போதும். என்னை உன்னை சேர்த்துக்கொள், மீண்டும் என்னை உன் முடியில் விழச்செய். பகீரதனை வரச்சொல், கடும் தாபம் செய்யட்டும், கடும் தவம் செய்யட்டும். புதியதோர் புனித மங்கையாய் மீண்டும் இந்நாட்டிலே பெருக்கெடுத்து ஓடுவேன். நன்றி. அப்புறம் இன்னே ஒரு கடைசியா ஒரே ஒரு தமிழ் கவிதை. நிறைய எழுதியிருக்கேன் சார். இன்னும் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் போடலாம். எல்லாரும் விரும்பினா நான் கட்டாயம் எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். குருகுலம். குருகுலம் ஒரு சின்ன கவிதை. குருகுலம் எல்லாரும் தெரிஞ்சவங்க தான். இப்போ குருகுலம் இப்போ கூட இருக்கு, சில இடங்களில் குருகுலம் நடத்துறாங்க. குரு அவனை சீடனாக ஏற்க மறுத்தான். குரு அவனை சீடனாக ஏற்ற மறுத்தான். ஏகலைவன் அவரை போலவே சிலை வடித்தான். குருவே அறியாத குரு பக்தி அவனிடம். அது தந்தது புராணத்தில் தனி இடம். அது தந்தது புராணத்தில் தனி இடம். தட்சிணையாக கட்டை விரலை தந்தான். இதிகாசத்திலே தனி இடம் பெற்றான். குருகுலம் குருபக்தி வேள்வி என்று அந்த காலம். குருகுலம் குருபக்தி வேள்வி என்றது அந்த காலம். பணத்தை கல்வியுடன் ஒப்பிடுகிறது இந்த காலம். கல்வியா பணமா, இதில் எது வெல்லும்? நீங்களே சற்றே சிந்திப்பீர். தேங்க்யூ. நன்றி. கரெக்டாக சொன்னேன் சார். நீங்கள் இந்த காலத்து கல்வி பணம் எல்லாமே ஸ்பெஷல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. வெரி நைஸ். ரொம்ப நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக போயம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஏதோ என்னுடைய சீரிய பிரயத்தனை எல்லோருக்கும் இது பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த ஏஜ்லேயும் நீங்கள் வந்து இவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக உட்காந்து கவிதையெல்லாம் எழுதி அதெல்லாம் பண்ணுறது ரியலி ஐ ரியலி அப்ரிஷியேட். சரி, நான் இன்னும் ஒரே ஒரு கவிதை சொல்லட்டுமா சார்? அதோட முடிச்சுக்கிறேன் நான். இது எனக்கு ரொம்ப பிடித்த கதை. ஒரு கதையாக இருக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், புலி எல்லாரும் பார்த்துருப்பீங்க, மானையும் பார்த்துருப்பீங்க.
இப்போ நான் இந்த கவிதைக்கு தலைப்பு வந்து பாயும் புலி மிரளும் மான். என்னது? பாயும் புலி மிரளும் மான். புலி மானை துரத்துகிறது. புலி மானை துரத்துகிறது. புள்ளிமான் மிரண்டு மிரண்டு ஓடுகிறது. மானின் ஓட்டம் தன் உயிரை காக்க, புலியின் பாய்ச்சல் தன் பசியை போக்க. பல்லாயிரம் மான்களின் தியாகம் பல்லாயிரம் புலிகளுக்கு அதுவே ஆகாரம். பல ஆண்களாக இயற்கையாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு விளையாட்டு, என்றுமே மாறாத ஒரு கொடூர விளையாட்டு. மறைவில் நின்று மான் யோசித்தது. மறைவில் நின்று மான் யோசித்தது. ஒரு கணம் அது இறைவனை யாசித்தது. எனக்கும் 4 கால்கள் கொடுத்திருக்காய், புலிக்கும் 4 கால்கள். என் தோளில் அழகான புள்ளிகள், அதற்கும் அதே போலதான். புலி 10 அடி பாயும், நானும் தான் பாய்வேன். புலியை விட நான் எந்த விதத்தில் குறைந்தேன்? இல்லை இல்லை இறைவா, இல்லவே இல்லை. நீ தந்தாய் நிறைவு. ஓடியது ஓடியது, கானகத்தின் எல்லைக்கே ஓடியது மான். புலியை துரத்தி ஓடியதன் கண்களை மூடி ஓடி புலி ஒரு பாழும் கிணறில் விழுந்தது. என்னே உனக்கு கருணை. புலி நிற்காமல் பிடித்தது ஓட்டம். ஓடியது ஓடியது கண்களே, என்னே உனக்கு. என் உயிரை காக்க நீ தந்த 2 அம்புகள் கைவிரல்கள் மோதிரம் அணிய மட்டுமல்ல, போர்க்களத்தில் எதிரிகளை சுட்டு தள்ள. கால்கள் சலங்கை ஒளி எழுப்ப மட்டுமா? வாழ்க்கையின் சிகரத்தை பிடிக்க வேண்டுமா? ஓட்டத்தை நிறுத்தியது மான், திரும்பியது புலி பக்கம். உற்று பார்த்தது புலியை, குறிவைத்து சாய்த்தது தன் தலையை. புலியை நோக்கி மானின் ஒரே பாய்ச்சல். இதை கண்டு மிரண்ட புலிக்கு திடீர் காய்ச்சல். புலி நிற்காமல் பிடித்தது ஓட்டம். ஒரு பாழ் கிணறில் போய் விழுந்தது. புலி நம் அங்கங்களுக்கும் அழகு உண்டு, ஆபத்தில் காப்பாற்றும் திறனும் உண்டு. எப்பொழுதுமே நமக்கு அங்கங்கள் கொடுத்திருக்கிறார். அதை அங்கங்கள் அலங்காரம் பண்ணுவது மட்டுமல்ல, அதை வைத்து நம் தைரியத்தை கொண்டு எதிரிகளை நாம் திருப்பி ஓட்ட வேண்டும். அதன் விளைவுதான் இப்பொழுது வருகின்ற கராத்தே என்ற புதிய விளையாட்டு. இது நான் என்ன ஒரு ஐடியாவில் எழுதியிருக்கேன்னா, நம் அங்கங்களும் நல்ல மோதிரம் போட்டுக்கொள்ள மட்டும் இல்லை, செல்ஃப் டிஃபென்ஸுக்காக இது ஒரு இந்த தத்துவத்தை நான் என்னுடைய தெரிந்த மட்டிலும் இதை உணர்த்தியிருக்கிறேன். நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir, for coming to us and giving your time. ஸோ நேர்களே, இதுதான் இந்த தப்பவனில் உள்ள ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக். வயசு ஒரு பொருட்டே இல்லை. ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர். நம்ம எல்லாமே ப்ரூவ் பண்ணுறா. ராவ் சார் இஸ் ஜஸ்ட் 82 years young, younger than anybody else over here. Even at this age, he spends a lot of time in writing poetry, writing skits, comedy skits நிறையா போடுவார் சார். ஒரு நாளைக்கு அதுவும் நம்ம வில் ஹேவ் சம்திங் டன் பை ஹிம். Will request him to do it. So கேட்டுக்கொண்டிருங்கள் ரேடியோ தப்பவாணி. Ciao.